தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் லென்த்தி ஜோக்காக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிச்சுட்டு போங்க. ஏன்னா இதை நான் சொல்கிறதே இல்லை, தவிர யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, பார்க்கவும் மாட்டேறீங்க இது. அதனால் வந்து இப்போது வந்து அதை சொல்லிட்டேன். ஜோக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கணவருக்கு உடம்பு சரியில்லை. அவரை டாக்டரிடம் கூட்டிட்டு கொண்டு போகிறார் மனைவி. கணவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் பின்னர் மனைவிக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார். மனைவிக்கு சில அறிவுரைகளை சொல்கிறாராம். டெய்லி காலையில் மறக்காமல் சாப்பிட வைங்க. டெய்லி காலையில் மறக்காமல் சாப்பிட வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாராம். அவருக்கு பிடிச்சதா சுவையாக சமைச்சு கொடுங்க. உங்கள் பிரச்சனையை அவரிடம் கொட்டி அவரை டென்ஷன் ஆக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. நகை நட்டுன்னு கேட்டு நச்சரிக்காதீங்க, அவரை ஃப்ரீயாக இருக்க விடுங்க. இதே மாதிரி 1 வருஷம் இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா ஆயிடுவார், கவலையே படாதீங்க. ஓகே டாக்டர், நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் கணவர் மனைவியிடம் கேட்கிறார். ஆமாம் டாக்டர், உன்னை தனியாக கூப்பிட்டுட்டு ஏதோ சொன்னார், என்ன சொன்னார்? அதுவா, நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அவர் அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு கொடுத்துக்கிறாரு, இவங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது கொடுக்குது. அதனால் டேரெக்டாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இந்த பயங்கர. அடுத்த ஜோக் பார்க்கலாம். கணவன் மனைவியிடம் இன்னைக்கு நல்ல நாள் டின்னு சொன்னான். மறுநாளும் இன்னைக்கு நல்ல நாள் டின்னு சொன்னான். திரும்பவும் அடுத்த நாளும் இன்னைக்கு நல்ல நாள் டின்னு சொன்னான். இப்படியே ஒரு வாரம் பொறுத்து பார்த்த மனைவிக்கு கோபம் உச்சத்துக்கு தொட்டது. ஏன் இப்படி ஒரு வாரமாக இன்னைக்கு நல்ல நாள்னு என்கிட்ட சொல்லி புலம்புறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மனைவி. அது கணவன் சொல்கிறாரு. கணவன் சொன்னான், போன வாரம் சண்டை போடும்போது நீ என்ன சொன்ன? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், பார்த்துக்கோங்க சொன்னல. அதான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இதுக்கு டெய்லி ஞாபகம், சண்டையில் ஏதோ கோவத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க படுக்குது. அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு டெய்லி ஒரு ஞாபகப்படுத்துகிறாராம். ஐயோ பயங்கரமாக இல்லை இது. அடுத்து ஜோக் பார்க்கலாம். கணவன், செல்லம், நேற்று எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு, ரொம்ப அடிபட்டுருச்சு. மீரா தான் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு முகத்தில் ரொம்ப டேமேஜ் சொல்கிறார். இடது கை உடஞ்சிச்சான், ஒரு கால் எடுத்துணுன்னு சொல்கிறார். பயமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, அது சரி, யார் அந்த மீரா? இவ்வளோ அடிபட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை கவனிக்கல. மீரா தான் என்னை தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பேர். அதனால் அவங்க யார் அந்த மீரா அப்படின்னு. நிறைய பேருக்கு இதுமாரி சூழ்நிலை கண்டிப்பாக நடந்திருக்கும், எல்லாருக்குமே, அடிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும். அடுத்த ஜோக் பார்க்கலாம். லாஸ்ட் ஜோக்கு. மனைவி, என்னங்க ஏதாவது விலங்குகள் பூங்காவிற்கு கூட்டிகிட்டு போங்க. கணவன், சரி கிளம்பு. மனைவி, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கணவன், உங்கள் வீட்டுக்கு தான். ஏதாவது விலங்குகள் இதுக்கு கூட்டுன்னு போங்கன்னு சொன்னது அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் மிருகன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இதோட இந்த ஜோக் வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.